Hello, hi. Hey, hi Jessie. Welcome. I know you're naughty. Hey, hi darling. Hi, auntie. So you made How's it, the party going? Oh, huh? James, look who's here. Hi, Hey Jessie, James. you look stunning. Okay, come let's drink. Come. Your drink, sir. Hey, Bharat. hey, Adira. Cheer up, Vilango. Come on, have a drink. ஹாய் சார் சார் யார் தெரியும்ல இவர் தான் ஜெஸி ஹஸ்பண்ட். Hi, Manoj. ஓ யா சார் போஸ்டிங் தெரியும்ல. சார் நான் ஒரு வேலையும் பார்க்கல, சும்மா தான் இருக்கேன். ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கீங்களா சார்? சார் ஹவுஸ் ஹஸ்பண்ட்னா என்ன மாதிரி வேலை இருக்கும்? சமைக்கிறது, குழந்தைய பார்த்துக்கிறது, துணி துவைக்கிறது, மொரவாசல். சார் ஒரு சின்ன டவுட்டு, சில சமயம் வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃபுக்கு நான் மல்லிகை வாங்கிட்டு போவேன். ஜெஸ்ஸி உங்களுக்கு அப்படி என்ன சார் வாங்கிட்டு வருவாங்க? Handbag. நான் ஊரேன் சார். உங்கள் டபுள் மீனிங்கெல்லாம் எனக்கு அர்த்தம் தெரியாது. ராஜபாளையம் பக்கத்தில் சேத்தூர் கரட்டு மண், ஏர் பிடிக்கிறது, வரப்பு வெட்டுறதுன்னு கஷ்டப்பட்டு வளர்ந்த உடம்பு. ஆனால் முரட்டு உடம்பு. நல்லா பார்ட்டியில் குடிச்சிட்டு சிக்கன் மட்டன் தின்னுபிட்டு ஒயிட் ரைஸ் இருக்கா ரசம் இருக்கான்னு தேடி அலைவீங்களே, காலையில் கழியும் போது நல்லா கழியணுன்றதுக்காக. அந்த வெள்ளை அரிசியை உருவாக்குற ஜாதி நாங்கள். எப்போ நீங்கள்லாம் எங்கள் ஊருக்குள்ளே கால் எடுத்து வச்சிங்களோ அப்போவே நாங்கள் ஊரை விட்டு வெளியேற வேண்டியதாகி போச்சு. பொம்பளைங்க உடம்புல புதையில தேடுறவங்களுக்கெல்லாம் புடவை துவைக்கிறது தப்பாக தான் சார் தெரியும். ரொம்ப கோவமாக இருக்கேன், ஆனால் அடக்கி வச்சுருக்கேன். உண்மையிலே பெரிய விஷயம் சார். இப்படி வாழ்றதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? இட்ஸ் a kind of passion. ஆமாம் ஆமாம், இட்ஸ் a kind of passion. இது டேஸ்ட் பண்றியா? அம்மா உன்னோட குட்டி சாப்பிடலையா? இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பாங்க. எங்க? அங்கிள் இதுல எது ஹி எது ஷி? இரு பாப்பா, நானே கூட்டிட்டு போறேன். இல்ல அங்கிள் நீங்க சொல்லுங்க, நானே இருமா, போய்க்கிறேன். நானே கூட்டிட்டு போறேன். எங்க அப்பா சூப்பரா ஐஸ்கிரீம் செய்வாரு, செம்ம டேஸ்டா இருக்கும். என்னடா? ஏய் ஆதி, என்னாச்சுமா? பேட் டச். யாரு? டேய் யாரு? இதுக்குன்னே வருவீங்களாடா? நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்தாண்டா வளர்த்துருக்கேன். நல்லா கண்ட இடத்துல கை வைப்பா நீ. குழந்தடா இளங்கோ, என்ன? Jessie, wait. Jess. நீ அங்க ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாது, என்கிட்ட சொல்லியிருக்கணும். இப்போ என்னாச்சு? நம்ம பொண்ணுகிட்ட ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணான்னு எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் ஆனதை தவிர ஒன்றும் நடக்கல. உனக்கு எங்க எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியல. நடந்து போனால் 4 பேர் இடிக்கிற மாதிரி ஒரு நெருக்கடியான சொசைட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல இது சரி அது தப்புன்னு சொல்லிட்டு நீ கோவப்படுற மாதிரிலாம் என்னால கோவப்பட முடியாது. எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல நிதானமா தான் இருக்கணும். இந்த பொசிஷனுக்கு வரணும்னா அவ்வளோ உழைக்கணும்.
நாளைக்கு நீ பண்ணி வச்ச எல்லா தப்புக்கும் நான் தான் பதில் சொல்லணும். நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீ பண்ணதெல்லாம் சரிங்கிற மாதிரியே உட்கார்ந்துட்டு இருக்க. நான் இங்க பேசிட்டு இருக்கேன். நீ வீட்டுக்குள்ளே இருந்து பொம்பளைங்களோட பேசி பேசி உலகம் சுருங்கிடுச்சு. நீ ஒரு கன்சர்வேட்டிவான பொம்பளை மனநிலைக்கு அந்த வந்துட்ட. இடத்துல உன்னை அரைஞ்சு பல்ல உடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஜெசி? பொம்பளை அடிக்க கூடாதுன்னு பேசாம இருந்தேன். பேசுவ பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு உனக்கு வீட்டுல உட்காந்து சமைச்சு போட்டு தொண்டு ஊழியம் பண்றல, நீ பேசுவ. தொண்டு ஊழியமா? சிரிக்காத ஜெசி, சிரிக்காத. ஹலோ, ஏதோ நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்த மாதிரி பேசுற. வீட்டு வாடகையில இருந்து மளிகை சாமான் வரைக்கும் ஏன் சம்பளம். நீ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. பெரிய வீடு, ஏசி ரூம். பெரிய வீடு, ஏசி ரூம்ல எல்லாம் சந்தோஷம் இல்ல ஜெசி. தூய்மையான அன்புலையும் எளிமையான வாழ்க்கையில இருந்து அது இருக்கு. தூய்மையான அன்பு எடுத்துட்டு அப்படியே போ. ஒரு நாள் உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. தப்பா பேசாத, தப்பா பேசாத ஜெசி. ஒரு நல்ல கணவன் மனைவி சண்டையோட தூங்க கூடாது, சண்டையோட எழுந்துக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அதனாலதான் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். என்னோட பொறுமையை நீ இயலாமன்னு நினைச்சுக்காத. இங்க பாரு இளங்கோ, என்ன இந்த மாதிரி ஆர்குமெண்ட்டுக்குலாம் இழுக்காத. நீ 20 வருஷம் உட்கார்ந்து சம்பாதிக்கிறத நான் 2 வருஷம் அசால்ட்டா சம்பாதிச்சிருக்கேன். என் குழந்தைங்க இப்ப எப்படி இருக்கணும், ஃபியூச்சர்ல எப்படி இருப்பாங்க நான் முடிவு பண்ணிருக்கேன். அப்படித்தான் இருப்பாங்க. வேணும்னா நீ அதுல வாழ்ந்துட்டு போ. அப்படிலாம் என்னால வாழ முடியாது. காசுக்காக மானத்தை விட்டுட்டு என்னால வாழ முடியாது. அப்ப போ. வெளியில போய் ஒரு நாள் வாழ்ந்து பார். சோத்துக்கு சிங்கி அடிப்ப. முடியலனா திரும்ப வந்துரு, மன்னிச்சு ஏத்துக்கிறேன். அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. இப்போ எங்கப்பா போறோம்? அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு பணம் தரணும், அவரை பார்க்க போறோம். கொஞ்சமா நிறையவா? 50,000. 50,000. இந்த காசை வச்சு நம்ம என்னப்பா பண்ணலாம்? நிறைய பண்ணலாம்டா. வீடை கண்டுபிடிக்கலாம், வேலையை கண்டுபிடிக்கலாம், செலவுக்கு வச்சுக்கலாம், ட்ரெஸ் வாங்கலாம். சூப்பர்ப்பா. ம். இந்த காசு நம்ம கிட்ட இருந்தா நம்ம கடவுளை ஜெயிச்சிரலாம். ஆமா, வீடு வேலை எல்லாம் கடவுள் தானே வச்சு வச்சிருக்காரு. அப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சோம்னா கடவுளை அவுட் ஆக்கிடலாம். அச்சச்சோ, ஏன் நீ எப்பவுமே கிஸ் கொடுத்தா எனக்கும் அகரனுக்கும் தானே கிஸ் கொடுப்ப. இப்ப பாவம்ல அகரன் முத்தத்தை மிஸ் பண்ணிட்டான். பா, இதுல முத்து கொடு. இது அகரனுக்கு. இது மாதிரி நான் என்னைக்கும் வச்சு போட்டு போயிடுவேம்மா. என்ன பண்றதுன்னே தெரியலடா. அப்பா இல்லாம கஷ்டமா இருக்குல்ல? எனக்கு அப்பா இல்லாம கஷ்டமா இருக்கு. குட்டு, ஃப்ரிட்ஜில் ஸ்நாக்ஸ் இருக்கு, ஓவன்ல சாண்ட்விச் இருக்கு. எடுத்து சூடு பண்ணி சாப்பிடு. கை சுட்டுக்காத, 5 minutes கழிச்சு சாப்பிடணும். ஓகேயா? அம்மாவுக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு வரும்போது உனக்கு மெக்டி வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா?
டிவி பார்க்குறதா இருந்தால் பாரு, பால்லாம் எடுத்து விளையாடி விண்டோ கிளாஸை உடச்சிடக்கூடாது. டைம் ஆச்சு. சைக்கிளிங் பண்ணுறதா இருந்தால் ஹால்குள்ளே பண்ணணும். பால்கனி டோர் ஓப்பன் பண்ணக்கூடாது. தூக்கம் வந்தால் சாப்பிட்டு தூங்கு. சேஃபாக இருக்கணும். அம்மா வந்துடுறேன். ஓகே? இங்கே பார், அம்மா யாரை நம்பியும் இல்லை. என் புள்ள, நீயும் யாரை நம்பியும் இருக்கக்கூடாது. ஓகேயா? சரஸ்வதி அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். சொல்லுமா. என் வீட்டுக்கு வேலைக்கு வரீங்களா? பையனை பார்த்துக்கணும், சமையல் பண்ணணும். 2 பேர் தான், பெருசாக ஒன்றும் வேலையெல்லாம் இருக்காது. மாதம் 5,000 கொடுத்துரு. 15,000மா? ஆமாம். என்னம்மா நீ? காசு பணம்லாம் ஜாஸ்தின்னு பார்க்காதம்மா. ஒரு போய் திருட்டு இருக்காது, வச்சது வச்ச இடத்துல இருக்கும். ஒரு 12,000 கூட சொல்லு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏம்மா, உன்னைய நம்பி 4 வீட்டு வேலையை விட்டுட்டு தான் வரணும். வீட்டுக்காரர் திரும்பி வந்துட்டாருன்னு பாதியிலே என்னைய துரத்தி விட்டுறக்கூடாது. இப்போவே சொல்லிட்டேன்.